வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 17ஆம் பாகத்தில் எண்ணம் ஆராய்தல் பற்றிய 4வது சிந்தனையை இப்போது தொடர இருக்கின்றோம். சென்ற வகுப்புகளிலே எண்ணம், எண்ணத்தின் தன்மைகள், வகைகள், அவை தோன்றுவதற்கான காரணங்கள் எல்லாம் சிந்தித்தோம். இப்போது எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நாம் எப்படி செய்வது என்ற விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மகர்ஷி அவர்கள் எண்ணங்களை 6 வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். இப்ப முதலில் தோன்றுவது உணர்ச்சி. உணர்ச்சியின் விளைவாக ஒரு தேவை. இப்படி தேவையின் காரணமாக எழக்கூடிய எண்ணம், இதை அளவு முறையோடு நிறை செய்வது. இப்ப எதெல்லாம் தேவை? ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுகின்றன. அந்த எண்ணங்களை எல்லாம் வகைப்படுத்த வேண்டும். இல்ல எது தேவை, எது ஆசை என்றெல்லாம் பிரித்து பார்ப்பதற்கு நமக்குள்ளே ஒரு பற்றற்ற ஒரு நீதிபதி ஸ்தானம் வேண்டும். மனதை மட்டுமே கேட்டோம் என்றால் அது எல்லாமே தேவை என்றுதான் சொல்லும். ஆனால் அறிவை கொண்டு செதுக்கி பார்க்கின்ற போது பல விஷயங்கள் இது தேவையில்லை என்றும் பதில் சொல்லும். அந்த நீதிபதி ஸ்தானத்தை நமக்குள் உருவாக்குவதற்காகத்தான் தவம் என்ற ஒரு பயிற்சி. மகர்ஷி அவர்கள் தந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான குறிப்பு ஒன்று, அகத்தாய்வு செய்வதற்கு முன் தவம் செய்தாக வேண்டும். ஏனென்றால் தவம் செய்கின்ற போது மனம் நுண்மை நிலையை அடைவதனால அந்த நுண்மையிலே அறிவின் தன்மை அதிகமாக அழுத்தமாக வெளிப்படும். அறிவு என்பது இறைவனின் தன்மை அல்லவா? எனவே அலைகள் நுணுகுகின்ற போது தெய்வத்தை நோக்கி நெருங்குகிறோம். அது தெளிவான தீர்ப்பை தரும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அல்லவா? அந்த பக்குவத்தை நோக்கி நாம் நெருங்குகின்ற போது நம்முடைய உள்ளத்திலேயும் அந்த தெய்வீக தன்மை எழுச்சி பெறுகின்ற போது அது நீதிபதியாகவே இருந்து நம்முள் நமது தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உள்ள பேதத்தை எடுத்து காட்டி அதிலே எது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ற ஒரு வழிகாட்டியையும் செய்யும். இந்த வழிகாட்டுதல் தான் நமக்கு அகத்தாய்வில் வெற்றி பெறுவதற்கு துணை செய்யும். எனவே ஒரு 30 நிமிடங்கள் தவம் செய்த பிறகுதான் அகத்தாய்வு பயிற்சியை நாம் முறையாக செய்யவும் அதிலிருந்து சரியான ஒரு முடிவை காணவும் முடியும்.
அதன்படி ஒரு தவம் இயற்றிய பிறகு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்னென்ன வகையான எண்ணங்கள் வருகின்றன என்பதை முதலில் எல்லா எண்ணங்களையும் எழுதிக் கொண்டே வர வேண்டும். இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து என்னென்ன எண்ணங்கள் வருகிறது என்று எழுதுவதற்கு துவங்கினால், இந்த நாய் வண்டியை பார்க்கின்ற போது திருநங்கைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும். அதுபோல நாம் எண்ணத்தை ஆராய்வது என்று எழுதத் தொடங்குகின்ற போது பல எண்ணங்கள் மறைந்து போகும். சில எண்ணங்களே நமக்கு வரிசையாக வரும். அவற்றெல்லாம் அப்படியே எழுதிக் கொள்ள வேண்டியதுதான். எத்தனை எண்ணங்கள் வர முடியும்? அப்படி எழுதிக் கொண்ட பிறகு அவற்றை தொகுக்க வேண்டும். அதே காகிதத்தின் மறுபக்கத்துல ஒரு பட்டியல். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். 6 காலம். முதலாவது எண்ணத்தை எடுத்து இது எதனால் வருகிறது? இந்த 6 அம்சங்களில் எதிலே இந்த எண்ணம் பொருந்தும்? தேவையா? பழக்கமா? சூழ்நிலையா? பிறர் மன தூண்டலா? கருவமைப்பா? அல்லது தெய்வீகமா? ஒவ்வொன்றுக்கும் என்ன இயல்பு என்பது ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ந்து இது எந்த இடத்திலே பொருந்துகிறது என்று 6 எண்ணங்களில் எந்த இடத்தில் பொருந்துகிறதோ அந்த இடத்துல அந்த எண்ணத்தை எழுத வேண்டும். அடுத்து 2வது எண்ணம். இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் எங்கே பொருந்துகிறது என்று முதலில் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் எல்லாவற்றையும் அப்படியே எழுதுகிறோம். பிறகு அவற்றை வகைப்படுத்துகிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. வகைப்படுத்துதல் மிக முக்கியம். தேவை எழுகின்ற எண்ணத்தை வேறு எதில எழுதிவிடக்கூடாது. பிறர் மன தூண்டுதலை தேவையில எழுதிவிடக்கூடாது. இப்போ இந்தியாவில இன்றைக்கு நாளைக்கு அட்சய தேதி. தங்கம் வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை நகை வியாபாரிகள் மக்கள் மனதிலே திணித்து விட்டார்கள். இப்படி ஒரு நட்சத்திரமோ, தங்கம் வாங்கணும் என்ற ஒரு ஐதீகமோ எனக்கு 70 வயதாகிறது. எனக்கு தெரிந்து ஒரு 10, 15 ஆண்டுகள் தோன்றிய ஒரு புதிய சடங்கே தவிர, அதற்கு முன் இப்படியெல்லாம் கிடையாது. எந்த நகை கடைக்காரர்களும் முழு பக்க விளம்பரம் எல்லாம் தந்ததும் கிடையாது. இப்போ அதிலும் கூடுதலாக எப்பவோ நம்ம ஒரு நகை வாங்கியிருப்போம். எல்லா முகவரிகளையும் எடுத்து வீட்டுகளுக்கு தனித்தனியாக தபால்களாகவும் அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு தபால் அட்டையினுடைய கணக்கு பார்த்தீர்கள் என்றால், குறைந்தபட்சம் ஒரு ரூ. 30, 40 அந்த அச்சீட்டு காசு ஆகும். அது ரூ. 6 போஸ்டல் சார்ஜ். இப்படி ஒரு ரூ. 40, 50 ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவ்வளவு செலவு செய்து பாவம் நாம நல்லா இருக்கணுமே என்று அவர்கள் பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். புரிந்து கொண்டால் சரி. இப்போ இது தேவையாகிவிட்டது. அச்சத்தை வந்துவிட்டதா, தங்கம் வாங்கி ஆகணும் என்று பிறர் மன தூண்டலே இன்றைக்கு ஒரு தேவையாக மாறிவிட்ட அவலம். இதை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கணும். வரலாற்றை திருப்பி பார்த்து அறிவுபூர்வமாக தங்கம் வளரும் என்றால் அவனை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. வளர்கின்ற ஒன்றை ஏன் விற்க வேண்டும்?
இப்படி யோசித்து பார்த்தால் யாருக்கு வளரும் என்பது புரியும். அப்ப இதை எங்க வைக்கணும்? பிறர் மன தூண்டலிலே வைக்க வேண்டும். தேவை அல்ல. பிறர் மன தூண்டல். உணவு தேவை, பசிக்கிறது. இது நமக்குத்தானே பசிக்குது. சரி. எப்போது ஏன் பசிக்கிறதுன்னு பார்க்கணும். சில பேருக்கு சில பேருக்கு என்ன, எல்லோருக்குமே இனிப்பை பார்த்த உடனே எடுத்து வாயில சுவைக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது தேவையா? இனிப்பு யாருக்கு எப்போது தேவை என்றால், இப்போ கடுமையான வெயில். எல்லோருக்குமே இனிப்பு தேவைதான். அந்த வெயிலுடைய தாக்கத்தை சமாளிப்பதற்கு மட்டுமல்ல, உடலிலே சுகர் லெவல் குறையும். அதனால் இனிப்பு இந்த அதிகப்படியான வெயிலுக்கு கொஞ்சம் தேவைதான். அந்த இனிப்பை கடையில போய் வாங்கணும் அவசியம் இல்ல. தேன் போன்ற இயற்கை பழங்கள் போன்ற இயற்கை உணவை வாங்கிக் கொண்டால் போதும். பலகார கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி தேவையினால் ஏற்படக்கூடிய எண்ணத்தை இங்க தேவையில்ல எழுதணும். பழக்கத்தினால் வரக்கூடியது. இப்ப எத்தனையோ பழகி வைத்திருக்கிறோம். இப்போ அதனால் சில பொருட்கள் தேவை என்று நமக்கு ஒரு உந்துதல் வரும். பழக்கம் என்பது பழகுவது. அது விளக்கும் போதே விலகுவது என்பார் கண்ணதாசன். எத்தனையோ பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே தான் வருகின்றன. குழந்தையாக இருந்தபோது பொம்மை விளையாடுவது ஒரு பழக்கம் தானே. வளர்ந்த பிறகு விளையாடுகிறோமா? இப்படி பழக்கம் மாறிக்கொண்டே இருக்கும். பருவத்திற்கு பருவம், ஆளுக்கு ஆள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள் இப்போது அவசியமா என்று சீர்தூக்கி பார்க்கணும். இன்னொன்று சூழ்நிலை தாக்கம். இது தேவை, பழக்கம், கருவமைப்பு இவையெல்லாம் தனி மனிதனை சார்ந்தது. இப்ப சூழ்நிலை என்பது குடும்பத்திலே தொடங்கி உலகம் வரைக்கும் போகும். இன்றைய சூழ்நிலையில் ஆடம்பரம், ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர் என்பார்கள். இன்றைய கலாச்சாரமே ஒரு வேடிக்கை கலாச்சாரம் தான். அயல்நாடுகளிலே வீக்கெண்ட்ஸ் என்று பக்கத்திலே உள்ள இடங்களுக்கு போவதோ அல்லது உறவு நட்பை சந்திப்பதோ அவர்கள் அந்த வீக்கெண்டில் செய்வார்கள். இந்த கலாச்சாரம் இப்போது இங்கே கோவையிலே தமிழ்நாட்டிலே மிக அதிகம். வெள்ளிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் எந்த உணவு விடுதியிலேயும் இடம் கிடைக்காது. மக்கள் ஜே ஜே என்று கூட்டமாக இருக்கும். இப்படி வார வாரம் கண்டதை தின்றால் உடம்பு எதுக்காகும்? அப்ப இந்த சூழ்நிலையில் நாம் அப்படிப்பட்ட உறவு நட்பு நமக்கு என்ன அவசியம்? எனவே நான் இப்படித்தான் இந்த வகை என்னை விட்டு விடுங்கள். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒண்ணும் சொல்லல. எனக்கு இது வேண்டாம். மற்ற வகையில் நாம் உறவுதான், நட்பு தான். இது மட்டும் என்னை வற்புறுத்த வேண்டாம். என்று பண்பாக சொல்லிவிட்டால் ஒரு முறை வற்புறுத்துவார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். இதனால் உறவு நட்பு ஒன்று கெடுவதே கிடையாதுங்க. நாம நினைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பலவீனத்திற்கு இது ஒரு சாக்கு அவ்வளவுதான். ஆனால் இதை பண்பாக சொல்லி அவர்கள் கொண்டு விட்டால் பிறகு அது சிக்கலாக இருக்காது. இது சூழ்நிலையை தாக்கத்தால் வரக்கூடியதை தவிர்ப்பது.
மிக ஆபத்தான ஒன்று இந்த பிறர் மன தூண்டுதல். தினசரி செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் என்பது நத்திங் நியூ. என்ன அது புதுசா இருக்குங்க? சில சமுதாய பிரச்சனைகள், பல அரசியல் விவாதங்கள். அது நடப்பது ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இது அவனுக்கு சாதகமாக சில பேர் இருப்பாங்க. எதிர்க்கட்சி சாதகமாக சில பேர் இருப்பாங்க. இவன் அவனை பற்றி குறை பேசுவதும், அவன் இவனை பற்றி குறை பேசுவதும் இரண்டுமே உண்மை என்று நாம் நம்ப முடியாது. ஏனென்றால் ஊடகங்கள் எல்லாமே பணத்தை மையமாக கொண்டவை. பண்பாட்டையோ, மக்கள் கலாச்சாரத்தையோ, மக்கள் நலத்தையோ ஒரு சதம் கூட அக்கறை கொள்ளாத பணத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஊடகங்கள். இதை முற்றிலும் 100% தவிர்ப்பது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த விளம்பரங்களை 100க்கு 100% தவிர்ப்பது நமக்கு நிம்மதியான வாழ்க்கை தரும். இந்த கருவமைப்பு நம்மை சார்ந்தது. நம்முடைய சஞ்சித பிரார்த்தனத்தை சார்ந்த அல்லவா? இதிலே வரக்கூடிய எண்ணங்கள். இப்ப நாம எல்லாம் மனவளக்கலையிலே தொடர்ந்து இத்தனை ஆண்டு இருக்கிறோம் என்றால், இதற்கு நம்முடைய கர்ம பலன் மிக பெரும் அளவிலே துணை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது ஞான மார்க்கத்திலேயோ பெற்ற அனுபவங்களின் தாக்கம் நம்முடைய கருமயத்தில் இருப்பதனால் அது நம்முடைய முயற்சிக்கு மிக பெரும் அளவிலே துணையாக இருப்பதனால் நாம் இந்த ஆன்மீகத்திலே நிலைத்திருக்கிறோம். இதே போல தீய பதிவுகள், சூது, மது, இது போன்ற எல்லாமே நம்முடைய கருமயத்தில் இருக்கும். ஏனென்றால் மது, மாது, சூது என்பது எல்லாமே அது காலம் காலமாக இருந்த ஒன்றுதான். அதனுடைய விளைவுகளை கணித்த பிறகுதான் இது தேவையில்லை என்ற ஒரு தர்மம் வகுக்கப்பட்டது. இன்றைக்கும் பாருங்களேன், நான் கனடா, அமெரிக்கா, இப்படி சிங்கப்பூர் சில நாடுகள்லாம் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டை போல குடித்துவிட்டு தெருவிலே கிடக்கின்ற மனிதர்களை எங்கேயும் நான் பார்த்ததில்லை. காலை எழுந்தவுடனே போய் டீ சாப்பிடுவது போல மது கடைக்கு போகிற அன்பர்கள் நான் பார்த்தது கிடையாது. ஏன் இந்த தாக்கம்? விளம்பரத்தால் வந்த மோகம். சினிமா கதாநாயகன் காட்டிக் கொடுத்த ஒரு நல்ல பழக்கம் மது அருந்துவது. இது நம்மிடத்துல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் இது இருக்கும். ஆனால் அதற்கு ஆட்பட்டு விட்டோம் என்றால், எப்படி தவம் செய்வதற்கும் ஒரு பதிவு நமக்கு துணை செய்ததோ, அதே போல தீயதை செய்வதற்கும் பதிவுகள் துணை செய்வது மட்டுமல்ல, வான்காந்தத்திலே உள்ள பல குடிகாரர்கள், சூதாடிகளின் அனுபவங்களும் நம்மோடு சேர்ந்து கொள்ளும். அதனால்தான் தீயதை செய்வதிலே இருக்கின்ற பலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீயதை செய்வதிலே இருக்கின்ற மன உறுதி நல்லதை செய்வதிலே இருக்காது. எனவே இந்த கருவமைப்புல இருக்கக்கூடிய தாக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ சில பேர் சொல்லியிருக்கலாம். உங்க தாத்தா அப்படி இருந்தாங்க, அப்பா இப்படி இருந்தாங்க, அம்மா இப்படி இருந்தாங்க, பாட்டி இப்படி இருந்தாங்க என்று சில செய்திகள் நமக்கு எட்டியிருக்கலாம். அதையும் நாம் கருத்திலே கொண்டு அதை விட பொதுவான ஒரு எச்சரிக்கை என்ன என்றால், தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். எது நமக்கு, குடும்பத்திற்கு, வாழ்க்கைக்கு மேன்மை தரும், எது விரயத்தில் ஆபத்தில் தள்ளும்,
என்ற ஒரு தெளிந்த மனதோடு செயல்பட்டோம் என்றால், கரு அமைப்பிலே நம்ம நல்லவற்றை மட்டுமே பயன் கொள்ளலாம். 6வதாக, எப்போதாவது யாருக்கோ தோன்றக்கூடிய எண்ணம் தான் தெய்வீகம். பெரும்பாலும் மக்கள் மனதிலே இது தோன்றாது. சாதாரண மக்கள் மனதிலே தெய்வீக எண்ணங்கள் அருகிலே கூட வராது. எப்படி வரும்? தெய்வத்தன்மை உள்ளிடத்திலே தான் தெய்வீக எண்ணம் தோன்றும். அவர்கள்தான் ஞானிகள். அவர்கள்தான் சீர்திருத்த சிந்தனையாளர்கள். அவர்கள் தான் அரசியலில் இருந்தார்கள் ஒரு காலத்துல. ஜாயன் போல அரசியலே, காமராஜரை போல ஒரு தெய்வீகமான எண்ணம் தான் அவர்களை மக்கள் தேவைக்கு அரசியல் அமைப்பு என்பதனால் ஒரு தூய்மையான அரசியலிலே தங்களை இணைத்துக் கொண்டு மக்களுக்கு நல்ல சேவைகளை மட்டுமே தந்தார்கள். இன்றைக்கு அதனுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டு விட்டது. இப்படி நமக்கு தோன்றிய அத்தனை எண்ணங்களையும் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து என்ன செய்வது என்றால், ஒவ்வொரு எண்ணத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதன் அடிப்படையில்? அதற்கு ஒரு சாமியம் தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல், அறம், ஒழுக்கம், தர்மம், புண்ணியம். எனவே இந்த 6 அம்சங்கள் தனக்கு, பிறருக்கு, இப்போதைக்கு, எப்போதைக்கு, உடலுக்கு, மனதுக்கு 6 அம்சங்கள். இவற்றை மையமாக கொண்டு இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கணும். ஒரு தேவை அதுல சில இருக்கு. உதாரணமாக, வசதி இல்ல. அதனால் சில அடிப்படை தேவைகள், ஒரு சுகாதாரமான கழிவறை அல்லது ஆபத்தில்லாத ஒரு பூச்சி இதெல்லாம் நம்மை தாக்காத வகையிலே ஒரு கட்டில் படுப்பதற்கு, இப்படி சில அடிப்படை தேவைகள் வசதியின்மை காரணமாக தள்ளி போட்டிருப்போம். அந்த எண்ணம் எப்போதும் இருக்கும். பெண்டிங்லயே இருக்கும். இப்ப வசதிகள் வருகின்ற போது, அது மறுபடியும் சொல்லும் இல்லையா? எனக்கு தேவை வாங்கலாமான்னு. இப்போ எப்போதுமே பாருங்களேன் ஜனத்தொகைய, வருமானம் கூட கூட வீட்டிலே பொருட்களை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். அது அவசியமா இல்லையா என்பது கூட தெரியாதுங்க. இந்த அளவுக்கு போகக்கூடாது. தேவை இல்லை என்றால், அதை நிதர்சனமாக ஒதுக்க வேண்டிய மனம் வேணும். இப்போ வெளியே போக்குவரத்துக்கு என்று ஒரு 2 வீலர், ஒரு 4 வீலர் வைத்துக் கொள்வது இன்றைக்கு அத்தியாவசியமாகிவிட்டது. இப்போ ஒருவரோ, இருவரோ பயணிப்பதற்கு இருசக்கர வாகனம் போதுமே. மழையில எப்படி போறது? இவ்வளவு வெயில் எப்படி போறது? என்கின்ற போது 4 சக்கர வாகனம் வேண்டுமே என்று ஒரு தேவை வரலாம். ஆனா, அதில என்ன பாதக, சாதகம் இருக்கிறது என்று பார்க்கணும். இது உண்மைதான். வெயிலிலேயும், மழையிலேயும் போவதற்கு பதிலாக 4 சக்கர வாகனம் இருந்தால் சௌரியம் தான். வாங்கக்கூடிய வசதியும் இருக்கு என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் எத்தனை முறை நாம் வெளியிலே போகிறோம்? எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம்? அதற்கு என்ன செலவு ஆகும்? ஒரு 4 சக்கர வாகனத்தை நாம் சொந்தமாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு வாங்குகின்ற தொகை, இன்சூரன்ஸு, டாக்ஸு, பிறகு அதற்கான பராமரிப்பு, விற்கின்ற போது
டிப்ரிசியேஷன் சொல்லுவோமே, இப்படியெல்லாம் கணக்கு பார்க்கின்ற போது என்ன சொல்றாங்கன்னா, பொதுவான ஒரு சமுதாய சிந்தனையாளர்கள், ஒரு ரூ. 10,000 இந்திய கணக்குல ஒரு ரூ. 10,000 நாம் கால் டாக்ஸி பயன்படுத்துகிறோம் என்றால், then you can think of owning a car. நாம் ஒரு வண்டி வாங்கினா என்ன என்று யோசிக்கலாம். நம்ம எப்போ போறோம், பக்கத்துல 2, 3 கிலோமீட்டர் போறோம், உழவர் சந்தைக்கோ மளிகை கடைக்கோ போறோம், ஏதோ பக்கத்துல உறவு நட்பை போய் பார்க்கிறோம். இதுல என்ன பெருசா வெயிலோ மழையோ தாக்க போகிறது என்று இந்த கணக்கு பார்க்கிற போது, ஒரு கார் தேவை என்பது இப்போது பிறர் மன தூண்டுதல் என்று இடம் மாறி போகும். இப்ப என்ன முடிவு? ஐ கேன் பை எ கார் பட் ஐ டோன்ட் வாண்ட். அது எனக்கு அவசியம் இல்லை. எப்போ நாங்க வெளியே போறோம் எதுக்கு அதை வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாம. இப்போ அந்த எண்ணம் நம்மை சீர்படுத்துகிறது. இது தேவையில்லைங்கிற போது இதை டெலீட் பண்ணலாம். எப்படி? மீண்டும் இந்த எண்ணம் தோன்றக்கூடாது, மீண்டும் இந்த எண்ணம் தோன்றக்கூடாது என்று தவத்திலேயே இது போன்ற எண்ணங்களுக்கு சுய சங்கல்பம் தரணும். இதெல்லாம் மீண்டும் தோன்றாமல் இருக்கட்டும் என்று சுய சங்கல்பம் கொடுக்கணும். உன்னை எண்ணம் அது போயிடுமானா போகாது, வரும். கூடவே சங்கல்பமும் சேர்ந்தே வரும். அப்ப அதுக்கு நல்லிஃபை பலமற்று போய்விடும். நமக்கு எந்த தாக்கத்தையும் கொடுக்காது. இப்படி தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 வகைகளில் எண்ணங்களை வகைப்படுத்தி விட்டோம் என்றால், நிச்சயமாக எண்ணத்தின் அளவு குறைந்து கொண்டே வரும். எண்ணத்தின் அளவு குறைய குறைய அந்த இடத்தை அமைதி எடுத்துக்கொள்ளும். இப்போ எண்ணத்தின் தாக்கம் குறைந்து அமைதியின் தாக்கம் அதிகமாகின்ற போது தவமும் சிறப்பாக வரும். எந்த சிக்கலை சந்திக்கின்ற போதும், எந்த ஒரு எண்ணம் வருகின்ற போதும் அது நின்று நிதானமாக சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஜட்ஜிங் கெப்பாசிட்டி, அந்த தேர்வு செய்யக்கூடிய திறம் அதிகமாகும். அமைதியில் தானே நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். இப்படி வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு எண்ணங்களை ஆராய்வது அடிப்படை தேவை. ஏனென்றால் எண்ணம் தானே வாழ்க்கை. எண்ணம், சொல், செயல் இம்மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்திற்கும் ஈதே பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்பார். அந்த ஒன்றும் இல்லாத ஒன்றை நோக்கிய பயணம்தான் நமது வாழ்க்கை. ஒன்றும் இல்லாத ஒன்று இறைநிலை. அதை நோக்கிய பயணம்தான் மனித வாழ்க்கை. அதை எட்டுவதற்கு அடிப்படை அகத்தாய் பயிற்சி எண்ணம் ஆராய்தல். இதுல வெற்றி பெற்று விட்டாலே ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை வைத்தல், பாவப்பதிவுகளை நீக்குதல் எல்லாமே எளிமை ஆகிவிடும், சாதாரணமாகிவிடும். அதிக அளவிலே நம்மை தாக்க முடியாது. எனவே அடிப்படையான எண்ணம் ஆறுதல் பயிற்சியிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த எண்ணம் ஆறுதல் சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அடுத்து ஆசை சீரமைத்தல். எண்ணத்தின் பரிமாணங்களே குணங்கள். மனதின் எழுச்சி அல்லது மனதில் உள்ள அனுபவத்தின் பிரதிபலிப்பு எண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வகைகளே பல்வேறு குணாம்சங்கள்.
இப்போ எண்ணத்தில் விடுபடுவது மட்டுமல்ல, எண்ணத்தை வகைப்படுத்துகின்ற அடுத்த ஒரு கட்டம் என்ன சொல்லுவாங்க, இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு மெனு இருக்கும். அந்த இடத்துல மவுஸ் கர்சர் வைக்கிற போது, அதுலேருந்து ஒரு சப் மெனு வெளிய வரும். அதுல 5, 6 அம்சங்கள் இருக்கும். இது போல இப்போ தேவை என்றொரு மெனுல வைக்கிற போது, அதுல அவசியம், அவசியமில்லை என்று வருகிறது அல்லவா? இது போல எண்ணத்தில் அந்த கர்சர் வைக்கிற போது, அது ஆசை, கோபம், கவலை, அன்பு, நன்றி, கருணை என்று பல மெனுவை காட்டும். இப்படி எண்ணத்தின் அடுத்த நிலை ஆசை. அது தேவைக்கும், ஆசைக்கும் என்ன வித்தியாசங்க? தேவைக்கும், ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? தேவைகள் உடல் சார்ந்தவை. ஆசைகள் மனம் சார்ந்தவை. உணர்ச்சிக்கு அடுத்தது தானே தேவை வருது. அப்போ உணர்ச்சிகள் பசி உணர்வு, தாக உணர்வு, உடல் கழிவுகளை வெளியேற்றுகின்ற உணர்வு, அ இளமை பருவத்திற்கு பிறகு முதுமை வரைக்கும் தாம்பத்திய உணர்வு, பிறகு இன்ப துன்ப உணர்வுகள். அல்லது கோடை காலத்துல ஒரு அசௌகரியமான உணர்வு, அதிக குளிர்லயும் அதே போன்ற ஒரு துன்ப உணர்வு. இப்படி தேவைகளின் காரணமாக, உணர்ச்சிகளின் காரணமாக தேவைகள் எழுகின்றன. ஆசை என்பது என்ன? இந்த தேவையின் காரணமாக எழுகின்ற எண்ணங்கள் யாவுமே ஆசைகள் தான். எப்போ? அளவு முறை மீறாத வரைக்கும் இது தேவைகளே. இப்போ நல்ல பசி, உணவு சாப்பிட்டு தானே ஆகணும். அது அடிப்படை தேவை. இந்த உணவிலே எனக்கு இந்த உணவு தான் வேணும். இதுதான் வேணும். இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் என்றால் இது ஆசை. அப்போ தேவை உடல் சார்ந்தது. ஆசை, கோபம், கவலை எல்லாமே மனம் சார்ந்தது. அப்ப உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்தால்தான் உடல் பாதுகாப்பாக, சௌகரியமாக வாழ முடியும். ஆனால் மனதின் ஆசைகளிலே நன்று, தீது என்று 2 வகை உண்டு. அவற்றை நாம் சீர்தூக்கி பார்த்து, எதை செயல்படுத்த வேண்டுமோ, அதை செயல்படுத்தி நிறைவு பெற வேண்டும். எவையெல்லாம் நமக்கு துன்பம் தருமோ அல்லது பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்துமோ, அல்லது உறவு நட்பை பாதிக்குமோ, அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நீக்கித்தான் ஆக வேண்டும். அதனால்தான் எண்ணத்தின் அடுத்த இடத்திலே ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு அகத்தை பயிற்சி மகிழ்ச்சி 2வது இடத்திலே வைத்திருக்கிறார். இப்ப இந்த 2 வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆசை, சீரமைத்தல். இந்த சீரமைத்தல் என்ற சொல்லிலே 2 சொற்கள் உண்டு. சீர் அமைத்தல் 2 சொற்கள். மொத்தம் 3. ஆசை, சீர், அமைத்தல். இப்ப ஆசை என்பதற்கு இலக்கணம் உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வது. அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது ஆசை. இப்ப மனம் சார்ந்து ஆசைகள் தோன்றுகின்ற போது அதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தை வைத்தார். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விளக்கம் நமக்கு சமுதாயத்திலே தரப்படவில்லை. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே என்று ஒரு பாடல் உண்டு. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள்.
என்னென்ன ஆசை இருக்கு என்கின்ற போது அடுத்தவர் சொல்றார், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மூன்றும் அற்ற இடத்திலே தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். மூன்றையும் துறந்து விட வேண்டும் என்று அவர் ஒரு விளக்கம் சொல்றார். ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று ஒற்றை வரியிலே ஒரு மனிதனின், ஒரு சமுதாயத்தின், உலகத்தின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொன்னார் புத்தர் பெருமான். இப்ப மகரிஷியின் கருத்தை தான் நமக்கு ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விளக்கமாக அமைகிறது. அப்படி மகரிஷியின் விளக்கத்தில் என்ன சிறப்பு என்று பார்க்கின்ற போது, இந்த சீர் என்ற வார்த்தைக்கு மகரிஷி ஒரு விளக்கம் சொல்றார் பாருங்க. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை. இப்ப நேர் எதிரா தெரியுது. இவங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்று விட்டுடுங்க அப்படின்றாங்க. மகரிஷி ஏன் விடணும்ன்றாரு? நமக்கு சாதகமா இருக்கு இல்லையா? அடுத்த வரி அங்க இருக்கு, ஆப்பு வைக்கிறார். இப்போது விளக்கம் சொல்றார். ஏன் இது தவிர்த்து வாழ முடியாது என்றால், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதே மூவாசை. அதாவது மண்ணாசை வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களே, ஆகாயத்தில் நின்று கொண்டா சொன்னாங்க. மண் மீதே வாழ்ந்து கொண்டு மண் வேண்டாம் என்றால் இது எப்படி உண்மையாச்சு? சரி, பெண்ணாசை வேண்டாம், ஏக பத்தினி, ஒரு மனைவி, சரி அதுவும் திறந்து விடுன்றாங்க. பிரம்மச்சரியம் தான் ஆன்மீகம் அப்படின்னு நிறைய பேர் காவி கட்டிக்கிட்டு சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதை திரைமறைவிலே நடப்பதை ஒரு நாள் அம்பலத்துக்கும் வந்ததை நாம் பார்க்கிறோம் செய்தித்தாள்களிலே. சரி, அதையும் விட்டுடுங்கன்றார் மகர்ஷி. திருமணம் செய்து கொள்ளையா? வேண்டாமா? சரி விட்டுரு. தாய் இல்லாமல் பிறந்தீர்களா? அப்ப பெண் இல்லாமல் எப்படி உலகம் நடக்கும்? எப்படி வாழ்க்கை ஆரம்பமாகும்? அப்ப பெண் ஆசை இருக்கு. சரி, மூன்றாவது பொன் ஆசை. அதாவது பணம். இப்ப பணம் இல்லை என்றால் நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவு செய்ய முடியும்? எல்லா பொருட்களையும் நாமே உற்பத்தி செய்ய முடியுமா? இல்லை பண்டமாற்று முறையா இருக்கிறது இப்போ. நமக்கு பல பொருட்கள் தேவையாக இருக்கின்றன. அது சமுதாயத்திலே பல பேர் உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். பணம் தந்து தானே வாங்கணும். அதுதானே தர்மம், சமுதாய ஒழுக்கம். பணம் இல்லாமல் வாழ்வது எப்படி? எனவே மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதின் மூவாசை. அடுத்த வரி தான் இருக்குங்க. மதி கொண்டே பயன் பெறுவோம் என்றார். இங்கதான் சூட்சுமம் இருக்கு. அவர்கள் சொன்னது போல மூன்றையும் துறந்து விடு என்று சொல்லல. பொதுவாக மக்கள் வாழ்வது போல இதுவே சாஸ்வதம், இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து விடாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில ஒரு யதார்த்தத்தை வைக்கிறார். இது ஒரு எல்லைக்கோடு, துறப்பது. இது ஒரு எல்லைக்கோடு, மூழ்கி விடுவது. இந்த மூழ்குதலுக்கும் துரத்தலுக்கும் இடையே ஒரு நடுப்பாதை உண்டு, மிடில் பாத்.
இதுதான் பாதுகாப்பான வாழ்க்கை. புத்தர் பெருமான் தம்மபதத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையே நடுப்பாதை என்பதுதான். இந்த இரண்டுக்கும் நடுவிலே எதை பின்பற்றுவது என்றால், மதி கொண்டே பயன் பெறுவோம் என்கிறார். இதுதான் ஆசை சீரமைத்தல். இந்த மதி கொண்டு பயன் பெறுவது எப்படி? முதலில் ஆசைக்கும் பேராசைக்கும் பேதம் பார்க்கணும். அதாவது உடல் தேவைகள் எல்லாம் ஆசைன்னு சொல்லிட்டோம். மனதின் ஆசைகள் என்று ஒண்ணு பிரிச்சோம். உடலின் ஆசைகளுக்கு எல்லை உண்டு. இப்போ பசிக்கிறது, எவ்வளவு சாப்பிட முடியும்? ஆனால் மனதின் ஆசைகளுக்கு எல்லை உண்டா? இனிப்பு தேவைதான். இந்த வெயிலுக்கு இனிப்பு தேவை. அது தேன் அருந்தலாம், அல்லது ஒரு இனிப்பு கடையில இருந்து ஒரு துண்டு இனிப்பு வாங்கி சாப்பிடலாம். ஒரு துண்டு வாங்க முடியுமா? ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ வாங்கலாம். சரி, 1/2 கிலோ வாங்கியாச்சு. ஒரு துண்டு தானே அவசியம் ஒரு நாளைக்கு. இப்ப மனசு என்ன சொல்லுது? நல்லா இருக்கு, சுவையா இருக்கு, இன்னொன்னு சாப்பிடு, இன்னொன்னு சாப்பிடு. மதியானம் 2 சாப்பிடு, காலையில 2 சாப்பிடு, இரவு 2 சாப்பிடு. இடையில அப்படியே டீ சாப்பிடும்போது 1 சாப்பிடு. இப்போ இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டால், இந்த தேவைக்கு உடலின் வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட தேவைக்கு மேல் இத்தனை இனிப்பு உள்ளே போச்சுன்னா, அது சர்க்கரை நோயை உருவாக்கும். இப்ப மனதின் ஆசை என்ன செய்தது? நமக்கு துன்பத்தை தருகிறது. அப்ப துன்பத்தை தருவதற்கு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. பேராசை. ஆசைகள் துன்பத்தை தராது. அது உடலின் தேவைகளை சார்ந்தது. பேராசை துன்பத்தை தான் தரும். ஏனென்றால் அது முழுக்க முழுக்க மனதின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. மன விரிவில் இருக்கிறது. சரி, இந்த பேராசைக்கு என்ன இலக்கணம்? எந்த நூலிலும் பேராசைக்கு இலக்கணம் கிடையாது. புலவர் கீரன் அவர்கள், தமிழறிஞர் புலவர் கீரன் அவர்கள் அவருடைய சொற்பொழிவிலே இதை சொன்னார். பேராசை என்பது என்ன என்றால், கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி, கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து, இதைவிட பெரிய ஒன்று, இதைவிட மதிப்புமிக்க ஒன்று, இதைவிட சிறப்பான ஒன்று, இதைவிட அழகான ஒன்று, இதைவிட பெரிதான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்க வைப்பது எதுவோ அது பேராசை. அற்புதமான ஒரு டெபினிஷன். கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி, கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து, இதைவிட மேம்பட்ட அழகான பெரிய சிறப்பான மதிப்பான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்க வைப்பது எதுவோ அது பேராசை. இன்றைக்கு பிச்சைக்காரன் முதல் உலகமே பேராசையில் தான் சிக்கி திணறுகிறது. ஆசையோடு எல்லை கட்டிய மனிதர்கள் பெரும்பாலும் இல்லை. அவங்க மிஞ்சி போன 1% கூட இருக்காதுங்க. ஆசைகளை சீரமைத்துக் கொண்ட மக்கள் 1% கூட இருக்க மாட்டாங்க. வசதி இல்லாததனால் அடங்கியிருப்பாங்க. அது எளிமைன்னு சொல்ல முடியாது. வசதி இல்லாமல் நான் ரொம்ப அளவா தாங்க சாப்பிடுறேன். காலையில ஏதோ கஞ்சி, மத்தியானம் சாப்பாடு, இரவு உணவு அவ்வளவுதாங்க. இடையில எதுவுமே சாப்பிடுறது இல்லைங்க என்றால், இது மன கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ள முடியுமா? சாப்பிடுறதுக்கு வசதி இல்லப்பா. அதனால சொல்றேன். பணம் வருகின்ற போது, அப்போ எந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்குன்னு தேட போறேன்னு இல்ல. எல்லாம் இருந்தும் அது தேவையில்லை என்று ஒதுக்குவதுதான் வைராக்கியம், மன உறுதி. வீட்டுக்கு பக்கத்திலே 4 வீடு தள்ளி இனிப்பு கடை இருக்கு. அந்த பக்கம் தான் போய் போய் வரணும்.
ஆனா உள்ளே போகவில்லை என்றால் அதுதான் மன உறுதி. காட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் இனிப்பே சாப்பிடுதல் என்று சொன்ன இது என்ன மன உறுதி? இது போல வாய்ப்பு கிடைக்காததனால் ஒழுக்கமாக இருப்பதோ, எளிமையாக இருப்பதோ சிறப்பு அல்ல. வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வான்? அங்கதான் ஒரு மனிதனுடைய யோக்கியதை என்னன்னு தெரியும். எனவே இந்த ஆசை, பேராசை இது 2க்கும் பேதம் தெரிந்து கொள்கிறோம். மதி கொண்டே பயன் பெறுவோம் என்றாரே. மதி என்பது அறிவுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அறிவை கொண்டு பயன்பெறுவது எப்படி என்ற கேள்விக்கு விடைதான் சீர் அமைத்தல். ஏற்கனவே சொன்னோம், சீர் என்ற வார்த்தை எங்கு வந்தாலும் அதற்கு தெய்வ நீதி, இயற்கை சட்டம் என்று பொருள். சீர் என்ற வார்த்தை இயற்கை விதி என்று பொருள். சீர்மை. சீர் அமைத்தல் என்றால் அந்த சீரோடு நம்மை இணைத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். பின்பற்றுதல் என்று அர்த்தம். இப்ப இயற்கை விதியை பின்பற்றுகின்ற போது இந்த ஆசை என்ன ஆகும்? இயற்கை விதியை பின்பற்றுகின்ற போது இந்த ஆசையோ பேராசையோ என்ன ஆகும் என்றால், இப்போ இயற்கை விதி என்ன? உடல் சார்ந்தவையெல்லாம் தேவைகள். இப்ப எவ்வளவு உணவு நமக்கு போதும்? முதல் ஏப்பம் வருகின்ற போது உடல் காட்டுகின்ற சமிக்ஞை. நிறுத்து, இதுக்கு மேல சாப்பிடாதே என்ற ஒரு எச்சரிக்கை தான் ஏப்பம் வருவது. முதல் ஏப்பம். அதுக்கு பிறகும் கொஞ்சம் சாப்பிடலாம். நம்முடைய ஆசைக்கும் உடல் கொஞ்சம் இடம் கொடுக்குதுங்க. 2வது ஏப்பம் வரும். அதையும் புறக்கணித்தோம்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஏப்பம் வராது. சொன்னா கேட்க மாட்டான், என்னவோ பண்ணட்டும் என்று விட்டுவிடும். இப்போ இந்த கார்ல ஏறி உட்கார்ந்தோம்னா சீட் பெல்ட் போடலைன்னா காரே நமக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும். ஒரு 60 வினாடிகள், ஒரு நிமிஷம், அது வரைக்கும் தொடர்ந்து பீப் 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 பீப்ன்ட்டே இருக்கும். நான் பெல்ட் போட வச்சுக்கங்க, இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லி அடங்கி போயிடும். அப்புறம் ஏதாவது நடந்த அனுபவி, முதல்ல சொன்ன மாதிரி சீட் பெல்ட் போடணும். இப்போ சடன் பிரேக் போட்டு போய் ஸ்டீரிங் மோதிக்கிட்டு எதுக்கு அவஸ்தை? அப்போ செயற்கை கருவிகளிலே கூட நமக்கு ஒரு எச்சரிக்கை வைக்கிறாங்க. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்க? இயற்கை விதியிலிருந்து காப்பி எடுப்பதுதான் இயற்கை சட்டம், செயற்கை சட்டங்கள் எல்லாமே. அப்ப தெய்வ நீதியின் வெளிப்பாடு இயற்கை சட்டம், சமுதாய சட்டத்திட்டங்கள். அப்ப நம்முடைய உடம்பும் அதை சமிஜை காட்டுகிறது. போது நிறுத்து. அப்ப முதல் ஏப்பத்திலே நிறுத்திவிட வேண்டும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால் ஏப்பம் வருவதற்கு முன்பே நிறுத்திவிட்டால் இன்னும் சிறப்பு. ஆரோக்கியமான உடலுக்கு அது துணையாக இருக்கும். அதே போல உடை தேவைதான் என்றாலும் இன்றைக்கு இங்க இந்தியால பார்க்கிற போது ஒரு முட்டாள்தனமான இந்த ஊடகங்கள் செய்கின்ற ஒரு முட்டாள்தனம் இருக்கு பாருங்க. மக்களை ஏமாற்றுகின்ற இந்த ஊடகங்கள். இங்கே மக்கள் உடுப்பதற்கே உடை இல்லாத போது பிரதம மந்திரிக்கு 22 லட்சத்தில் ஒரு உடை தேவையா? கேட்கறவங்க எல்லாருக்கும் ஆமா நியாயம் தானே, நமக்கே கோவணம் தான் இருக்குது. 22 லட்சத்துல எதுக்கு ஐயா இவருக்கு ட்ரெஸ் அப்படின்னு நியாயமா தான் தோணும். என்ன பில் பார்த்துட்டு வந்தீங்களா? 22 லட்சம் அந்த ட்ரெஸ் பில்லு பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல நீங்க தான் தைச்சு கொடுத்தீங்களா? சரி இருக்கட்டும். இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு தான் திருமண நிகழ்ச்சி.
மாப்பிள்ளைக்கு கோட் சூட்டு போடுறது அனாவசியம். இன்றைக்கு சில ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகளுக்கு அந்த கோட் சூட் அடிக்கடி தேவைப்படும். இப்போ கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் ஃபார்மல் சூட் அப்படின்னா கோட் சூட் போட்டு தான் ஆஃபீஸ் போறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும். இந்தியாவில எந்த ஆஃபீஸ்ல இங்க கோட் சூட் கட்டாயம் வச்சிருக்கிறாங்க? அது இவன் பார்க்கறது ஒரு கிளரிக்கல் ஜாப். இல்ல ஒரு வியாபாரம். இவனுக்கு எதுக்கு கோட் சூட்டு? ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலேன்னு கண்ணாசன் சொன்ன மாதிரி. மறுபடியும் இது எப்ப போட போறீங்க? அப்போ சாதாரண ஒரு குடிமகனுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது சூட்டு போடுறோன்றீங்களே, ஒரு நாட்டின் ரெப்ரசன்டேட்டிவ் அயல் நாடுகளுக்கு போகின்ற போது, இந்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன் என்ற போது, ஆடைய வைத்துத்தானே முதல்ல மதிப்பாங்க. நாம அப்படித்தானே காலைல வந்தா வாங்க வாங்கன்றோம். நடந்து வந்தா வாங்க எப்ப வந்தீங்க? இவ்வளவுதான மரியாதை. அப்ப உலக அரங்கிலே ஒரு நாட்டுக்கு மரியாதை வேண்டும் என்றால், அதற்கு தகுந்த ஆடை அணிந்தால் தானே மதிப்பு இருக்கும். இத பேச மாட்டானுங்க. இதை கேட்கின்ற மக்களுக்கும் இது ஒரு என்னது இது ஒரு ஊதாரி பிரைம் மினிஸ்டர் போல் இருக்குன்னு நினைச்சுவாங்க. இதான் வள்ளுவர் சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம என்ன பண்றோம்? அது யோசிச்சு பார்க்கணும். கார்ப்பரேட் கார்ப்பரேட் கார்ப்பரேட்மானுங்க. கார்ப்பரேட் தான் ஏதோ இவனுடைய சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்ட மாதிரி இங்க பேசுவானுங்க. நீ என்ன பண்றப்பா? ஒரு தொழில் தொடங்கின புரொப்ரைட்டரி. கொஞ்சம் வியாபாரம் நல்லா வளர்ந்து காசு பார்க்கிற போது தொழில் விரிவுபடுத்துற. அப்போ அந்த அளவுக்கு பணம் இல்ல. 4 பேர் சேர்த்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க. ஒரு 10 பேருக்கு வேலையும் குடுக்குறீங்க. இன்னும் நல்லா வளர்ற போது பிரைவேட் கம்பெனி வச்சுக்கிறீங்க. அதுல 2 பேர் டைரக்டரு, அதுல நெறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா பப்ளிக் கம்பெனி ஆயிடுறீங்க. இப்ப நீங்க பண்ணது என்ன கார்ப்பரேட் இல்லாம? அ அப்ப உனக்கு ஒரு நீதி, இருக்கிறவனுக்கு ஒரு நீதியா? எனவே அந்த ஏழையாக இருக்கின்ற போது எவன் சொன்னாலும் ஆமாம்னு தலையாட்டிக்கிறது. இவனுக்கு வசதி வருகின்ற போது எதை இவன் குறை என்று சொன்னானோ அதையே செய்வது. ஏதோ சொல்லுவாங்களே, உனக்கு வந்த எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியுமான்னு. அந்த பொழப்பு தான் இது. அப்ப இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் இயற்கை விதி ஒண்ணுதான். அப்ப கார்ப்பரேட் இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்து உனக்கு கொடுக்க முடியும். எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டா செல்ஃபோன் இல்லாத மனிதனே கிடையாது. அது என்ன குடிசை தொழிலே செய்ய முடியும் செல்ஃபோனு. கார் வேணும்னு ஆசையா வாங்கி கவர் போட்டு வச்சுக்கிறீங்களே, அது என்ன குடிசை தொழிலே கார் தயாராகும். அப்ப எவனோ நம்மை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக சில வார்த்தைகளை சொன்னார். அதை நம்பி யாருக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட வேண்டாம்ன்ற நீ முடிவு பண்ணினா. உன்ன மாதிரி வடகிட்டுன முட்டாள் யார் இருப்பா? ஸோ எதையுமே சீர்தூக்கி பார்த்து செயல்படுகின்ற அறிவு வேண்டும். அதுதான் மதி கொண்டே பயன் பெறுவோம். அறிவை பயன்படுத்தினால் மட்டுமே மேன்மை பெற முடியும். இல்லை என்றால் நீதி தவறி போகும். அப்ப சீர் அமைத்தல் என்றால் நம்முடைய பகுத்தறிவை கொண்டு பேரறிவாகிய தெய்வம் ஒரு நீதியோடு தான், ஒரு இயற்கை விதியோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த விதிக்கு நாம் முரண்படக்கூடாது. இப்ப இங்க இந்தியாவுல உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சூதாடலாம் என்று அனுமதி தந்திருக்கிறது. ரம்மி யாரும் நடத்தலாம். எல்லாரும் போய் விளையாடிட்டு இருக்கலாம்.
இப்ப நாம யோசிக்கணும். அரசாங்கமே, நீதிமன்றமே, நீதியினுடைய அரசரே சொல்லிவிட்டார் சூதாடலாம் என்று. அதனால் நான் சூதாடுவேன் என்று இறங்கினால் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும். உனக்கு சாப்பிடுறது கூட சோறு கிடைக்காது. சூதாடி வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? மகாபாரதத்தை எடுத்து பாருங்க. இதுதான் அறிவுரை. அப்போ நீதிபதி அரச சொல்லட்டும், நீ சூதாடலாம், தப்பில்லை, ரம்மி ஆடலாம். என் அறிவை கொண்டு அந்த பக்கம் போனா குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து ஈட்டிய பொருளை எவனோ ஒருவன் எங்கோ அமர்ந்து கொண்டு கோடிக்கணக்கில் சுருட்டி கொண்டிருக்கிறான். அந்த திருடனுக்கு நான் கைப்பாவை ஆக மாட்டேன். இதை மதி கொண்டே பயன்பெறுதல். இப்படி இயற்கை விதியை புரிந்து கொண்டால்தான் ஆசைகளை சீர் அமைக்க முடியும். இல்ல சமுதாயத்தையும் புரிந்து கொள்ளணும். யார் எதை சொன்னாலும் ஏன் அவன் இதை பேசுறான், இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, பின்புலம், அதை தேடி பார்த்தா தான் அவன் யோகியனா இல்லையான்னு தெரியும். நம்புறதா வேண்டாமா என்பது தெரியும். சரி, இப்படி ஆசை சீர் அமைத்தல் என்ற தலைப்பிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்து மகர்ஷி இந்த பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்றத ஒரு கவிதையின் விளக்கத்தோடு இதை நிறுத்திடுவோம். பிறகு அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதர் எல்லாம் உணர்ந்தால் மண்ணாசை ஏது. ஓ, மண்ணாசை என்ன பண்றான், அந்த இடத்துல தனக்கு உரிமையாக்கி கொள்ள விலை கொடுத்து வாங்குறான். இல்ல புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டுக்கிறான். அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஒரு வேடிக்கையான ஒரு ஆட்சி. எங்க குளம் பார்த்தாலும் அந்த முதலமைச்சருக்கும் அந்த குளத்துக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்குங்க. ஒரு குளத்தை பார்த்தோன்னே அவருக்கு தோணும், அட இந்த இடத்துல ஒரு சந்தை வைக்கலாமான்னு. உடனே குளம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அங்க சந்தையை கட்டிடுவாரு. வேற எங்க குளத்தை பார்த்தனால இங்க பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாமே அப்படின்னு அங்க பஸ் டிப்போவை கட்டிடுவாரு. வேற எங்க குளத்தை பார்த்தேன்னா இது நாம எடுத்துக்கலாமே சொல்லி அங்க ஒரு காலேஜ் கட்டிடுவாரு, மருத்துவமனை கட்டிடுவாரு. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குளங்களும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, பஸ் டிப்போ, சந்தைகள் என்று அந்த குளத்துக்கும் அவருக்கு அப்படி என்ன ஏழாம் பொருத்தமே தெரியாது. இப்படி நான் அப்படியே வெளியூர்லாம் போறோம் இல்லையா, அப்போ நம்முடைய மன்ற அன்பர்கள்ட்ட பேசுகின்ற போது இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளிவரும். இப்படி கூட ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரா என்று எனக்கு ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு மனிதர் தான். இது போல இந்த மண்ணாசை எதுக்குங்க? இருக்கிற வரைக்கும் ஒரு இடம் தேவைதான். அதுக்கு ஒரு குடிசையோ, ஒரு வீடோ, இல்ல வசதி தகுந்தாற் போல ஒரு நல்ல ஒரு மாளிகையோ இருந்தா கூட போதும் வச்சுங்களேன். அது எதுக்குங்க 3.25 ஏக்கருக்கு ஒரு பங்களா? நீ இருக்கிறதோ 5.25 5 அடி 5.5 அடி இருக்கிறதோ 5.5 அடி. 3.25 ஏக்கர்ல பங்களா கட்டி என்ன பண்ண போற? என்னதான் காலை அகட்டி வச்சாலும் ஒரு 4 அடிக்கு மேல அளக்க முடியாது. ஏன்னா உருண்டு படுத்தாலும் 10 அடிக்கு உருள முடியாது. எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருதுங்க. பைத்தியக்காரனுங்க. இந்த உடம்புக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும் கணக்கு தெரியாம மக்களை கொள்ளையடித்து இதுல எதுக்கு இப்படி எல்லாம் செய்யணும்? எனவே மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம். எனக்கு உனக்கு என்பதெல்லாம் ஒரு வெறும் ஒரு டைட்டில் டாக்குமெண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை மனிதர் எல்லாம் உணர்ந்தால், நான் உணர்ந்த போதாது, மந்திரிகளும் உணரணும். மண்ணாசை ஏது? விலைவாசி எப்படி ஏறும்? நேற்றுக்கு நான் வாங்கிய இந்த வீடு 650 ரூபாய் ஒரு சென்ட் இடம். இன்றைக்கு இது 15 லட்சம் ரூபாய் ஒரு சென்ட் இடம். எதுக்கு இந்த விலை ஏறுதுங்க?
ரூபாய்க்கு வித்த தங்கம் இன்னைக்கு 7,000 ரூபாய். எதுக்கு விலை ஏறுது? அப்போ எல்லாமே எல்லாருக்கும் வேணும் என்று போட்டி போட்டோம் என்றால் இருக்கு. ஆனா அதுக்கு மேல நான் 10 வீடு கட்டி வாடகைக்கு ஆசைப்பட்டேன். எனவே மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதர் எல்லாம் உணர்ந்தால் மண்ணாசை ஏது? பெண்கள் எல்லாம் பெற்றவளாய், மகளாய், ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்து வாழ்வின் பண்புக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் எண்ணுகின்ற போது பெண்ணாசை எங்கே? உலகில் வாழ்வோர் எல்லோருக்கும் பொது எனில் பொன்னாசை ஏது? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3க்கு 8 வரிகளில் அற்புதமான விளக்கத்தை தந்து விட்டார் மகர்ஷி அவர்கள். அதாவது இந்த பணம் என்பது எப்போ கண்டுபிடிச்சானோ அப்பத்தாங்க சிக்கலே பல மடங்காச்சு. பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிரிடுவோன் செய்த வரையில் பணம் செல்லும் என்று ஏது? பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக்க பணம் கண்டோம். அதன் பயன் வாழ்வில் இன்று பல இன்னல்களை தருகிறது. அதனால் பணம் ஒழித்து பகிர்ந்துண்டு வாழ்வோம். நோ கரன்சி எக்கானமி. இது கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் 99% நடைமுறையில் இருக்கிறது. அங்க யாரும் டாலர் வச்சுக்கிறது இல்லை கையில. எல்லாம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான். ஆனா இந்தியாவில இன்றைக்கும் 90% பணத்தில தான் நடக்குதுங்க. ஏதோ நடுத்தர குடும்பங்கள் தான் சில பேர் கார்டு யூஸ் பண்றாங்க, நெட் பேங்கிங் யூஸ் பண்றாங்களே தவிர தங்கம் விற்பவர்கள், பல பொருள் விற்பவர்கள் எல்லாம் பணத்தை கொடுங்க, இல்லைன்னா 2% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவோம். ஒரு பவுனு 75,000 ரூபாய் ஆகுது. 2% டேக்ஸ் போட்டா 1,500 ரூபாய் கூடும். மனசு வருமா கொடுக்கறதுக்கு? சரி இருங்க, நான் போய் ஏடிஎம் எடுத்து வந்துடுறேன் என்று மக்களை பயமுறுத்தி பணத்துக்கு டைரக்ட் கேஷ் சேல்ஸ் பண்ணி பிளாக் மணி சேர்க்கறதுக்கு ஒரு திருட்டு தொழில் உலகத்துல சொன்னா தங்கம். அடுத்தது இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம். இப்படி இந்த 3ம் மக்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் ஆசி சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பிலேயே தொடர்வோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. ஆராய்தல் பயிற்சியும் ஆசை சீரமைத்தல் பற்றிய விளக்கங்களையும் என்று கேட்டோம். நாங்கள் பல தடவைகள் கேட்ட தலைப்புகள் தான். இருந்தாலும் விடயங்களை இங்கே இன்னும் சிறப்பாக அறிய முடிந்தது. மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள் அல்லது கருத்துக்களை கூற விரும்புவார்கள் கூறலாம். நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப காலம் மாறிக்கொண்டு செல்லுகின்ற போது தேவையற்ற அதாவது ஆடம்பரம் என்று சொல்லப்பட்ட பொருட்கள் இப்பொழுது தேவையாக வந்துவிட்டது. இப்ப நீங்க அந்த காரை பற்றி சொன்ன கார் உண்மையான அந்த கணக்கு எங்களுடைய தேவைகள் செலவுகள் பார்த்தா உண்மையிலே பலர் கார் வைத்திருவதற்கு தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அதே போல ஆனால் இப்ப உதாரணத்துக்கு செல்போன், மொபைல் போன் வச்சிருக்கிறோம். அதுவும்
ஒரு காலத்துல இல்லாமலே சீவிச்சினாங்கள். இப்ப மொபைல் போன் இல்லாட்ட வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு தேவையாக வந்து விட்டது. அதுல இந்த கார் வந்து தேவை இல்லாட்டாலும் ஆனால் வாழ்க்கையில அது ஒரு என்னோட சொல்றது, காலம் மாறிய காரணத்தினால் எல்லோரும் பெற்றிருக்க வேண்டிய ஒன்றாக கருத முடியாதா? அது காலத்தை பொறுத்து நாம் வசதி பெருக்கிக் கொண்டால் வருமானம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லாரும் அவங்க பக்கத்துல வச்சிருக்காங்க, அந்த வீட்டுல வச்சிருக்காங்க, இந்த வீட்டுல வச்சிருக்காங்க, நம்ம மட்டும் இல்ல, அப்ப நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கடன் வாங்கி கார் வாங்கி வச்சுட்டா அதுக்கு இஎம்ஐ கட்டணும், இன்சூரன்ஸ், டாக்ஸ், வெளியே போக வரும்போது பெட்ரோல் செலவு, இத்தனையும் நம்ம கொடுக்கணும். வருமானம் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா கடனுக்கு மேல் கடன் வாங்கி ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வரும். இப்போ ஒரு சின்ன ஒரு பார்வை, அவங்க சொல்லப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட, நாம எல்லாம் கார் வச்சிருக்கிறோம், இவங்கிட்ட கார் இல்லை, ஒரு சின்ன ஒரு சொல்லுவோம், ஒரு ஏளன பார்வை வச்சுக்கலாமே. இப்போ எல்லாவற்றையும் கடனுக்கு விட்டு விட்டு தெருவில் நின்னா இந்த ஏளனம் என்ன குறைவா? இல்லைங்களா? இது அதிகம் தானே. அப்ப இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த ஏளனத்தை சகித்து கொண்டால் அந்த பெரிய அவமானத்தை தவிர்த்து விடலாம். இப்போது வேணுமா வேண்டாமான்னு பாருங்க. எனவே வசதி இருக்கிறது என்றாலும் கூட அது என்ன தேவை இருக்கு. இப்போ கனடால எல்லாம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனிக்காலம், அதிகமான பனி இருக்கிற இடம். அதுல கூட நீங்க பஸ் டிராபிக் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கனடா அதிகம். நிறைய பஸ்ல போறதை நான் பார்த்துருக்கேன். அமெரிக்கா அப்படி கிடையாது. 1-2 பேர் பஸ்ல போனாலே அதிகமா இருக்கும். சும்மா போய்கிட்டு இருக்கும் அந்த பஸ் அந்த ரோட்ல. அதுவே சிகாகோ போன்ற நகரங்கள்ல பஸ், ட்ரெயின் நிறைய இருக்கும். என்ன, எல்லா வீட்லயும் கார் இருக்கு, ஆனா ரோட்ல போறதுக்கு இடம் இருக்காது, டிராபிக் ஜாம். அப்ப மாற்று வழி என்ன? எல்லாரும் கார் வச்சுக்கிட்டே இப்போ ட்ரெயின்லயும் பஸ்லயும் போவாங்க. இப்ப அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மரியாதை சின்னமாக பாக்குறது இல்லைங்க, பெருமைக்குரிய பொருளாக பாக்குறது இல்லை. அது அந்த நாட்டின் அவசியம். அதிகமான வெயில், அதிகமான பனி. அதனால அங்க வந்து அது மட்டும் இல்ல, வசதிகள் அதிகமாக்குறதுனால கார் அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தினசரி கார் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்தியா போன்ற நாடுகளில இங்க ஏகப்பட்ட டவுன் பஸ், மொஃசல் பஸ் எல்லாமே இருக்கு. அது போக கால் டாக்ஸி, ஆட்டோ, நிறைய வாகனங்கள் இருக்கு. இதுக்கே இங்க ரோடு சாலைகள் வந்து இந்த போக்குவரத்தை தாங்க முடியல. அங்கங்க டிராபிக் ஜாம். இதுக்கு மேல கார்ல போறவங்க, டூ வீலர் போறவங்க எல்லாம் ரோடு சைட்லயே பார்க் பண்ணிடுறாங்க. இங்க எந்த பிசினஸ் மால்லயும் வந்து பெரிய பெரிய பார்க்கிங் ஸ்லாட்டே கிடையாதுங்க. இப்பதான் சில பெரிய மால்கள்ல வந்து பார்க்கிங் பிளேஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, புதுசா கட்டப்பட்ட மால்களில. ஆனா பல கடைகளில நீங்க மால் வந்து ஒண்ணு பெருசு, ஒரு தெருவுக்கு 1 இருக்கும், 2 இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு நீளமான தெருவுல மற்றது எல்லாமே கடைகள் தான். அவங்க யாருமே பார்க்கிங் பிளேஸ் வைக்கிறது இல்லை. எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர் கூட வெளியே தான் வண்டி நிறுத்துறாங்க. அப்போ வண்டிகள் பயணிக்க வேண்டிய பாதையில வண்டிகளை நிறுத்தி விட்டால் அப்ப இடம் குறையுது. வண்டிகள் அதிகம், இடம் குறைவு, எப்படி ஓட்டுறதுங்க? அப்போ சமுதாய நலன் கருதி என்னால் வாங்க முடியும் என்றாலும் கூட இது எனக்கு தேவையில்லை. நான் எப்போ நாள் வெளியே போறேன் பாரு, அதுக்கு கால் டாக்ஸி போதும். போன் பண்ணா 10 நிமிஷத்துல வந்து வண்டி நிக்குது டிரைவரோட. எங்க இறங்கும், வாசல்ல இறங்கிடலாம். கார் வாங்கிட்டு பார்க் பண்ண இடம் இல்லாம அப்படியே அலைஞ்சு போய் திரும்ப வீட்டுக்கே வந்துருவோம். எல்லா இடத்துலயும் பார்க்கிங் பிளேஸ் எடுக்காது. இப்ப இந்த அவஸ்தை எதுக்கு? எனவே ஒரு ஆசையை சீரமைப்பது அவ்வளவு எளிது கிடையாது. தத்துவத்திலே தெளிவும் மன உறுதியும் இருந்தால் மட்டுமே ஆசைகளை சீரமைக்க முடியும். சாதாரண மனிதர்கள் ஆசைகளின் கைப்பாவைகள் தான்.
சரிங்களா ஐயா? ஐயா பேசுறீங்க. கேட்கல ஐயா, தானே ஐயா பேசுறீங்க போல இருக்கு, நான் கேட்கல. ஐயா வாழ்வாங்க ஐயா. வாழ்க்கை ஐயா. இந்த கேள்வியை கேட்கறதோ கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தயக்கமாக தான் இவ்வளவு டைம் எடுத்தது. இந்த ஆசை ஆசை என்று சொல்லும் போது நான் இதை அடிக்கடி திருப்ப கேட்ட சொற்றொடர் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த பெண்ணாசை என்று சொல்லிக்க ஏன் இந்த மனதில் வாரது? அதுலயே ஆண் ஆசையை சேர்க்க இல்லை. அதாவது இயற்கை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆண் விலங்குகள் தான் பெண் விலங்குகளை கவரும். ஏன்னா இனவருத்திக்கான தேவை ஆண் விலங்குகளுக்கு இருப்பதனால நீங்க ஆண் மயிலுக்கு தான் தோகை நீளம், அதுதான் தோகை விரித்து அழகா ஆடும். பெண் மயிலுக்கு தோகை நீளம் கிடையாது. ஆனா இது எப்படியோ உள்டாவா மாறி இங்க பெண்கள் தங்களை கவர்ச்சி பொருளாக அழகுபடுத்திக் கொள்வது அதிகமா இருக்கு. அப்போ இயற்கையிலேயே ஆண் விலங்கில் எப்படி கவர்ச்சி இருந்ததோ அதே ஒரு கவர்ச்சி எண்ணம் ஆண் மனதில் இருக்கும். இதற்கு தீனி போடுவது போல பெண்கள் கவர்ச்சியாக இருக்கிற போது அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஆண் மனதில் வரும். அப்போ அளவுக்கு அதிகமான தவறுகள் யார் செய்யறாங்க பார்த்தீங்கன்னா ஆண்களால் தான் மறைவின் மகளிர் எண்ணிக்கை அதிகமாகும். அழகை மூலதனமாக கொண்டு வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ள பெண்கள் மிக 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 குறைவுதான். அதனால பெண்ணாசை என்று சொல்ல முடியுமே தவிர ஆண் ஆசை என்று சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, உடல் அமைப்பே பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் என்ற ஒரு அமைப்பு, பெண்ணும் நல்ல மணமகனா பார்த்து செலக்ட் பண்ணி இல்லறத்தை மேற்கொள்றாங்க. இப்போ ஒரு 40-50 வயது ஆகிற போது பெண்ணுடைய உணர்வுகளுக்கும் ஆணுடைய உணர்வுகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க இல்லையா? அப்ப பெண் உடைய தேவை என்பது அடிப்படையில் இனவிருத்தி தான். பால் உணர்வு கவர்ச்சி என்பது அங்கு மிக குறைவு. அடிப்படையில் இனவிருத்திக்கான உணர்வு தான் அதிகமாக இருக்கும். ஆனா ஆண் உணர்வு அப்படி கிடையாது. அதனாலதான் பெண் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி ஐயா என்னன்னு சொன்னால், இந்த உங்களுடைய பழைய சிந்தனை உரைகள் என்றால பார்க்கும் பொழுது இந்த அறிவையும் மனதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்து என்னை வச்சு நான் ஆராய்ச்சது, இந்த இவ்வளவுதான் அறிவு இருந்து சொன்னாலும் அந்த மனதை கூட ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படின்னு சொன்னால், உதாரணம் பாருங்க, சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க வேணும், குடிக்க வேணும். அப்ப அந்த அறிவு சொல்லும் அதை குடிக்காதடா, அது குடிச்சால் சோறு அந்த ப்ராப்ளம் தேவையில்லை அது சொன்னாலும் அந்த மனசு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம். இப்ப அதை சொல்லும். பார்த்தீர்கள் இப்ப இந்த ஐஸ்கிரீம் டெய்லி குடிச்சு ஹெல்த்தியா இருக்கிற வயசு போனாக்கள் யாராவது பிடிக்கிஞ்சா பாருங்க, இவங்க எல்லாம் தானே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் அந்த அறிவை அமர்த்தி விட்டோம், அமர்த்திதான் பிடிக்கும். அப்ப பார்த்தால் இந்த மனம் ஸ்ட்ராங்கா இருக்காரு உண்டு. அடுத்ததாக இதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது அது நீங்கள் தான் சொன்னீங்க, என்னன்னு சொன்னால் இந்த வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டால் தான் இந்த தத்துவங்களின் உட்கருத்து புரியும் என்று சொல்லி அப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னன்னு சொன்னால் இந்த ராமாயணத்துல பாத்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த கூனி மந்திரை கைகேயி, அதாவது கைகேயி எடுத்துக்கொண்டு கண்டால் அவள் ராமர்ல பரதனை விட கூடிய அன்புள்ளவர், மகனை விட கூடிய அப்படி வச்சு இருந்தாலே இந்த மந்தரை கூனி எல்லாம் செய்து அவளை மாறிப்படாங்க. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த கைகேயியை அறிவண்டும் கூனியை
மெனம் மட்டும் எடுக்கலாம். அந்த மெனமா தான் ஸ்ட்ராங்கா வருது. அதாவது கைகேயி வந்து பகுத்தறிவு, கற்றறிவு. அவருக்கு பல வித்தைகள் தெரியும். தேர் ஓட்டக்கூடிய வித்தை அதெல்லாம் கூட கத்து வச்சிருந்தாங்க அந்த அம்மா. அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் 3 மனைவிகளிலே கைகேயிக்கு அதிகம். அதனால் தசரதனுக்கு கைகேயி மேல் ஒரு அதிகமான பிரியம் இருந்தது என்றெல்லாம் குறிப்பு ராமாயணத்துல காட்டுறாங்க. அப்ப கற்றறிவு எதை தேடும்? பகுத்தறிவு, பேரறிவை தேடும். அதனால் பேரறிவாக ராமன் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தாள், அன்பு வைத்திருந்தாள். இப்போ அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி ஆட்சி பொறுப்பை தரணும்னு தசரதன் விரும்புகிறான். அப்ப இந்த பகுத்தறிவு என்ன சொல்லுது? ஆட்சி தலைமைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி என்ன? ஆசாபாசம் எல்லாவற்றையும் வென்றுவிட்ட, ஆணவத்தை வென்றுவிட்ட ஒரு தகுதி இருந்தால் மட்டுமே அரச தலைமைக்கு தகுதி வரும். அதனால் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு அதை வதம் செய்த பிறகுதான் ஆட்சிக்கு அருகதையுடையவராகிறார்கள். அது இவளுக்கு மறந்திருக்கு. ஏன்னா பகுத்தறிவுக்கு பேரறிவு அறிவுன்றது தெரியும், ஆனா மறந்திருக்கு. இதை நினைவுபடுத்துகிறாள் கூனி. இப்ப கூனி யார் அப்படின்னா, இந்த வாளறிவன் வள்ளுவர் சொல்ற பாருங்க. அதாவது தலையும் வாளும் ஒரே இடத்தில் இருக்கும். அப்ப கூனி எவ்வளவு கூனின்னா, மேக்சிமம் ஒரு கொண்டை ஊசி போல இருக்கும் உடம்பு, அவ்வளவு கூன் விழுந்திருக்கும் முதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாளறிவன் என்ற ஒரு குணத்தை தான் இந்த கூனி மேல சுமத்துறாங்க. அப்ப கூனிக்கு பிறப்பும் முடிவும் இரண்டும் தெரியும், ஆதி அந்தம் தெரியும். அப்போ ஒரு ஞானி கதாபாத்திரம். அப்ப அந்த ஞானி என்ன பண்றா? ஆணவத்தை அழிக்க வேண்டும். அது எங்க இருக்குது? இலங்கையில் இருக்குது. அங்க அனுப்பி வச்சாதான் ஆணவம் வதமாகும். அதனால் அங்க அனுப்பி வைக்கிறார். இது இலங்கையில எப்படி மட்டும்தான் ஆணவம் இருக்க, இந்தியாவில் இல்லையா அப்படின்னா, நீங்க வட இந்தியா, தென்னிந்தியா, இலங்கை. இப்ப வட இந்தியா கீழே வைங்க, அப்படியே தென்னிந்தியா மேல வரட்டும். இலங்கை பாருங்க. இப்ப மனித உடல், கழுத்து, தலை அப்படின்னு வரும். அந்த ஷேப் அது மாதிரி இருக்கும். அப்ப தலைதான் ஆணவத்துக்கு இருப்பிடம். அதனால் இலங்கை வந்து ஆணவத்தில் சிக்கிய ராவணனுடைய ஆட்சியில் இருந்தது, சூரபத்மனுடைய ஆட்சியில இருந்தது என்று இதிகாசங்களில் இலங்கை வந்து ஆணவத்துக்கு இடமாக வச்சாங்க. எனவே இங்கே மண்ணாசை கிடையாது கைகைக்கு. கைகைக்கு வரக்கூடிய நன்மைகள்ல கூனிக்கொன்னும் பங்கு கிடையாது. அவர் தோழி தான், வேலைக்காரி. எனவே இதிகாசங்கள் என்ன தத்துவத்தை நமக்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டுகிறது, அந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் வராது. எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு, விளக்கம் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். ஆனா ஐயா, அந்த கதையில சொல்லிக்க கூனி வந்து அந்த ராமரை பழி வாங்க வேணும் அந்த நோக்கத்துலதான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்ல? கூடிய முதுகுல வந்து களிமண் உருண்டையை வச்சு ராம வில் பயிற்சி பண்ணினா அப்படி ஒரு கதை உண்டு. ஆமா, இதெல்லாம் சேர்த்துக்கிறது தான். அப்பையா நீங்க சொல்றதுன்படி கூனி வந்து இந்த முதலும் தெரியும் கடைசியும் தெரியும் அந்த அப்படி. ஆமா, வாளறிவன் கேரக்டர். அப்படி இன்னைக்கு அவள் வந்து கையை விட அறியக்கூடியவள் அப்படியா? ஆமாமா. அது இன்னும் சொல்ல போனா பகுத்தறிவு பேரறிவை தன் துணையாக வைத்திருந்ததுன்னு வச்சுங்க. ஐயா, ஒரு கேள்வி உண்டு. இன்றைய வகுப்புல இல்ல, முன் ஆரம்பது அந்த பழக்கம், எவ்வாறு இந்த பழக்கம்
ஏற்படுகின்றதுன்றதை இந்த பதிவுகளை வச்சு விளக்குவீர்கள் ஐயா? பதிவுகள் தான் பழக்கம். பதிவுகள்லாம் பழக்கம். அது எவ்வாறு ஆமா. பழக்கமாக மாறுகிறது பதிவு? அதாவது தாட் பிகம்ஸ் ஆக்ஷன், ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட், ஹேபிட் பிகம்ஸ் கேரக்டர், கேரக்டர் பிகம்ஸ் பர்சனாலிட்டி, பர்சனாலிட்டி டிசைட் டெஸ்டினின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு கவி உண்டுங்க. இப்ப எண்ணம் சொல்லாக மாறுகிறது, எண்ணம் செயலாக மாறுகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் குணமாகிறது, குணம் அறிவாட்சி தரமாக மாறுகிறது, அறிவாட்சி தரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிச்சயிக்கிறது. இது அந்த கவியினுடைய பொருள். அப்போ தேவை ஒரு செயலாக மாறுகின்ற போது, செயல் திரும்ப திரும்ப செய்கின்ற போது பழக்கமாகிறது. பழக்கம் என்பது பழகுவது, திரும்ப திரும்ப செய்வதனால் வரக்கூடியது. அதாவது பிராக்டிஸ் அப்படி வச்சுங்களேன், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது போல பழக்கம் என்பது பழகி பழகி வரக்கூடியதுதான். திரும்ப திரும்ப செய்வதனால் வருவதுதான் பழக்கம். பழகுதல் பழக்கம். அப்போ சைக்கிள் ஓட்ட பழகுறோம், கீழே விழுகுறோம், மறுபடியும் கொஞ்சம் ஓட்டுறோம், மறுபடியும் ஓட்டுறோம், ஒரு நாளைக்கு அதுல தேர்ச்சி பெற்று விடுகிறோம். ஆனா குணங்கள் பழக்கம் வருது, அந்த பழக்கத்தை ஆராய்ந்து பார்த்தால் தான் தேர்ச்சி பெறும். அப்போ சைக்கிள் ஓட்டுறது நமக்கு அவசியன்றதுனால அதுல தேர்ச்சி பெற்று விடுகிறோம். ஆனா குணங்களை சீரமைப்பதற்கு நம்ம அவ்வளவு அக்கறை செலுத்துவது இல்லை. ஸோ அதே விதிதான் இங்கேயும். இந்த பழக்கத்தை மாற்றணும். ஏன் இது துன்பம் தருது, நோய் தருது, பிரச்சனை உருவாக்குது. இந்த பழக்கத்தை மாற்றணும். ஆசைப்படுவது ஒரு பழக்கம், கோவப்படுவது, கவலைப்படுவது எல்லாம் பழக்கம் தான். திரும்ப திரும்ப செஞ்சு பழக வச்சிருக்கிறோம். அதுவே நம்மை ஆட்சி செய்கிறது. இதனால் வரக்கூடிய விளைவுகளை கணித்து பார்த்து இதை திருப்பி அமைத்துக்கணும், அதுக்கான பயிற்சிகள் வேணுன்ற போது இது ஒரு பழக்கம்தான். இப்ப என்ன பண்றோம், அந்த பழக்கத்தை இன்னொரு பழக்கத்தால் மாற்றுகிறோம். அந்த இன்னொரு பழக்கம் என்ன? விளக்க வழி பழக்கம். அப்ப விளக்கமே பழக்கம் ஆனால்தான் பழைய பழக்கத்தை வெல்ல முடியுமே தவிர, விளக்கம் பழக்கம் ஆகவில்லை என்றால் பழைய பழக்கத்தை மாற்ற முடியாது. சரிங்களா ஐயா? விளக்கமே பழக்கமாக மாறணும். ஏன்னா பழக்கம்தான் ஜெயிக்கும். இப்ப ஆசைப்படுவதற்கு யாரும் டியூஷன் வைக்க வேண்டியதில்லை. ஆசை சீரமைத்தலுக்கு ஒரு பயிற்சி தேவையாகுது. இந்த பயிற்சி செய்து செய்து சீரமைப்பதே ஒரு பழக்கமாக மாறிவிட்டால் இப்போ ஆசை எப்படி வரும்? அப்ப பழக்கத்தை பழக்கத்தால் வெல்லுவது, அதுதான் அகத்தாயுடைய வெற்றி. இன்னும் சொல்ல போனா அறிவின் பழக்கத்தை கொண்டு மனதின் பழக்கத்தை வெல்வது. அறிவு சார்ந்த பழக்கத்தை கொண்டு மனம் சார்ந்த பழக்கத்தை வெல்லுவது அகத்தாய்வு. ஐயா சிவர்கள் ஐயா என்று சொல்லி சொன்னால், நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த அகத்தாய்வு செய்வதற்கு முன் தவம் செய்ய வேண்டும், தவம் செய்து இப்பதான் அகத்தாய்வு செய்ய வேண்டும் சொல்லி எண்ணம் ஆராய்ந்தார். ஆமாங்க ஐயா. அப்ப இந்த எண்ணம் ஆராய்வதற்கு இப்ப நேர காலம் உண்டு. நேர காலம் உண்டுண்டா இப்ப சில சமயத்துல நாங்கள் ஒரு பஸ்ல போய் கொண்டு போய் சில ஆராய்வோம். அது நாளுக்கு எப்பவும் அதுக்கு நேர காலம் இல்லாம எப்பவும் ஆராய்வோம். அப்ப இந்த தவஞ்செய்தி பிறகுதான் என்று மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. அப்படி என்னும் பொழுது கட்டாயம் காலையில தவம் செய்ய வேணும். அது பிறகு இப்ப அது ஆராய்ச்சாலும் பரவாயில்லை. அப்படியா ஐயா? இது பயிற்சி, எண்ணம் ஆராய்தல் பயிற்சி, ஆசை சேமத்தில் பயிற்சி. பயிற்சி என்பது தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். பிறகு அதுல தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்ற பிறகு இப்ப மறுபடியும் பயிற்சி தேவையா? அப்ப தேர்ச்சி என்பது என்ன அப்படின்னா, எப்போதுமே எண்ணம் தோன்றுகின்ற போதே இது ஏன், எதற்கு என்ற கேள்வி கூடவே வருகின்ற போது அது உடனே அகத்தாய்வுக்கு உட்பட்டு போகுது. ஆரம்பத்துல அகத்தாய்வு இருக்காது.
எண்ணம் தோன்றிய உடனே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமே தவிர ஏன் எதற்கு நம்ம சிந்திச்சது கிடையாது. அப்போ இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெற பெற அகத்தாய்வுக்கு என்று தனித்த நேரமே கிடையாது, தனித்த இடம் கிடையாது. அப்படி இந்த கேள்வி ஐயா, இந்த அகத்தாய்வு செய்ய முதல் தவம் செய்யணும்னு சொன்னீங்க. ஆமா, அது தேவையில்லை என்றாயிடும். ரைட். ஏன்னா நம்ம தவம் செய்து கொண்டே வருகிறோம், அகத்தாய்வு செய்து கொண்டே வருகிறோம். அப்போ தவத்திலையும் தேர்ச்சி பெறுகிறோம், அகத்தாய்வு பயிற்சியிலையும் தேர்ச்சி பெறுகிறோம். ரெண்டிலையும் தேர்ந்த பிறகு அது அது ரெண்டுமே க்ளோஸ் ஆயிடுது. அப்ப எண்ணம் எப்போ தோன்றுகிறதோ அப்பவே அகத்தாய்வு இருக்கும், தவமும் கூடவே இருக்கும். ஏன்னா அகத்தாய்வு உடனே ஞாபகத்துக்கு வரணும்னா தவம் இருந்தா தான் ஞாபகத்துக்கு வரும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்யலாம் ஐயா. செய்துக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் இன்றைய குருவினர்கள் பாகம் 17 சிறப்பான இந்த சிந்தனையை தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்களை தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, நலம், மனவளம், பொருளாதார வளம், அன்பு குடும்பம், தொண்டு,